அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று உலக மூங்கில் தினம், வேர்ல்டு பேம்பு டே. நண்பர்களே, 2009 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தாய்லாந்து நாட்டின் தலைநகரான பாங்காக்கில் உலக 8வது மூங்கில் மாநாடு, வேர்ல்டு பேம்பு காங்கிரஸ் என்பது நடைபெற்றது. அந்த மாநாட்டில் செப்டம்பர் 18இல் உலக மூங்கில் தினம் கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் உலக மூங்கில் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த WBC வேர்ல்டு பேம்பு காங்கிரஸினுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், மூங்கிலை வைத்து பல புதுப்பிக்கக்கூடிய பொருட்கள் செய்து பிளாஸ்டிக் போன்ற மக்கும் தன்மையற்ற பொருட்களின் பயன்பாட்டை குறைப்பதுதான். மூங்கில் வேகமாக வளரும் ஒரு பசுமை தாவரம். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பெருமளவில் துணை நிற்கும் சூழலியல் தாவரம் மூங்கில். இது கட்டுமானம், மருத்துவம், கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவு போன்ற பல துறைகளிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. குறிப்பாக இது மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரமாகவே இது இருக்கிறது. மரங்களை காட்டிலும் மூங்கில் அதிக அளவு கரிமில வாயுவை, அதாவது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டும் அதிக அளவிலான பிராணவாயுவை, அதாவது ஆக்சிஜனை வெளியேற்றும் தன்மை கொண்டது. மூங்கில்கள் அதிகமாக வளர்ந்துள்ள இடம் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். சுமார் 1500 வகையான பயன்களை மூங்கில்கள் தருவதாக ஆராய்ச்சியாளர்கள் பட்டியலிட்டுள்ளனர். 40% மூங்கில்கள் காகித தொழிற்சாலைகளிலும் மரக்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. பயன்பாட்டின் அடிப்படையில் மூங்கில் பச்சை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. மூங்கிலின் தாயகம் தெற்காசிய கண்டம். சீனா, இங்கிலாந்து, தாய்லாந்து, இந்தோனேஷியா, நேபாளம், பங்களாதேஷ், கன்னியா ஆகிய மூங்கில் உற்பத்தியில் முக்கிய முன்னணி நாடுகளாக இருக்கின்றன. சீனாதான் மூங்கிலின் பூர்வீக பூமியாக கருதப்படுகிறது. சீன மக்கள் அதிகம் நேசிக்கும் மரம் மூங்கில். அவர்கள் அதாவது மூங்கிலை உயர் குடிப்பிறப்பின் அடையாளமாக கருதுகின்றனர். சீனாவுக்கு மூங்கில்களின் தேசம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. மூங்கில் உற்பத்தியில் சீனா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளன. ஆனால் உலக வர்த்தகத்தில் சீனா சுமார் 50%, பாதி அளவுக்கு 50% பங்கை பெற்றுள்ளது. இந்தியாவில் ஏறக்குறைய 136 வகையான மூங்கில்கள் உள்ளன. நம் நாட்டை பொறுத்தமட்டில் இன்னும் கூடை, ஏணி, தடுப்பு போன்ற சாதாரண உபயோகத்திற்குத்தான் மூங்கில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்திய அரசு தேசிய மூங்கில் இயக்கம், நேஷனல் பேம்பு மிஷன் என்ற இயக்கத்தின் மூலம் மூங்கிலின் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது. மூங்கில் சுமார் 40 முதல் 60 ஆண்டுகள் வாழக்கூடியது. தன் வாழ்நாளின் முடிவில் மூங்கில் இந்த உலகத்துக்காக மிக அற்புதமான ஒரு உணவுப் பொருளை விளைவித்துவிட்டு தன் உயிரை மாய்த்து கொள்கிறது. அது எது என்று கேட்டால் அதுதான் மூங்கில் அரிசி. பாரிவள்ளல் ஆண்ட பிரான்மலை பகுதியில் மூங்கில்கள் அதிகம் இருந்தன. மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் பாரியின் மீது படையெடுத்து முற்றுகையிட்டு வந்தபோதும் பலகாலமாக அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அப்போது அங்கே வந்த கபிலர் மூவேந்தர்களிடம், நீங்கள் பாரியின் ராஜ்யத்தை எத்தனை காலம் முற்றுகையிட்டாலும் வெல்ல முடியாது. ஏனென்றால் அவனது மக்களுக்கு உணவுக்கு பஞ்சமே வராது. காரணம், அங்குள்ள
மூங்கில் காடுகள், அதில் விளையும் அரிசி மற்றும் தேன், பல வகையான கனிகள் போன்றவை மலையெங்கும் நிறைந்துள்ளன. எனவே புரவலர் போல சென்று அவனிடம் யாசகமாக கேட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவன் கட்டாயம் தருவான் என்று சொன்னதாக சங்க இலக்கிய பாடல் ஒன்று சொல்லுகிறது. அதே போல திருமணத்துக்காக பந்தக்கால் நடும்போது மூங்கில் பந்தக்கால் நட்ட பிறகே மற்ற அலங்காரங்களை எல்லாம் மேற்கொள்ளும் வழக்கம் இன்றைக்கும் தமிழர்களிடையே இருந்து வருகிறது. ஆல் போல் தழைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முறியாமல் வாழ்க என மணமக்களை வாழ்த்துவது மரபு. அதாவது மூங்கிலானது வேரிலிருந்து கன்றாக தோன்றி வளர்ந்து அதன் பிறகு தொடர்ந்து பல தலைமுறை மூங்கில்களும் ஒரே புதராக காட்சியளிப்பது போல் குடும்பமும் பிரியாமல் தழைத்து ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் அந்த வாழ்த்தின் பொருள். பண்டை காலம் தொடங்கி இன்று வரை நம் வாழ்வியல் முறையில் முக்கிய அங்கம் வகிக்கும் மூங்கிலை நினைத்து பார்க்க வைக்கும் தினம் இந்த உலக மூங்கில் தினம். மீண்டும் நாளை சந்திப்போம்.